நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகதாக. நாளின் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் பாராட்டினாரல்லவா, அவரை துதிக்கலாமா? உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர், உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெண் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வாசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிறைத்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அன்பானவர்களே, இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் சங்கீதக்காரனை கொண்டு சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறோம். அப்பா, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு, இந்த நோய் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த சூழ்நிலையில என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் ஒப்பு கொடுக்குறோம். ஆனா அடுத்தால சொல்லியிருக்கு பாருங்க, நம்பிக்கையாயிரு, அதிலே நாம் பின்வாங்கி விடுகிறோம். அதனாலே நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுகிற அநேக காரியங்கள் வாய்க்காமல் போக விடுகிறது. அன்பானவளுடைய கர்த்தரிடத்தில் நாம் ஒன்றை அன்னாள் சொன்னால்வா, அவள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கவளா? அவள் ஆலயத்திலே போய் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றின பின்பு அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம் கர்த்தரிடம் ஒரு பிரச்சனையை, நம்முடைய காரியங்களை சொன்ன பிறகு திரும்ப அதை நினைக்காதீர்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லா காரியங்களும் கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். அன்பானவர்களே, அவர் மேல் நம்பிக்கையாங்க. அந்த பிரச்சனையை பார்க்காம நம்ம பிரச்சனை விடுவிக்கிற தேவனை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. இந்த நாளையும் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. கோடி நன்றியப்பா. இப்பொழுது அடையாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கருத்திலே தருகிறோமப்பா. அந்நாளை போல ஆலயத்தினுடைய சமத்திறன் இருதயத்தை ஊற்றிவிட்டு அப்புறம் அவள் துக்கமாக இருக்கவில்லை என்பதை போல கர்த்தாவே, தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய பிரச்சனைகளை, கண்ணீரை உம்முடைய பாதத்திலே வைக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா, பிரச்சனையே இல்லை ஆண்டவரே, பிரச்சனையை தீர்க்கிற உம்மை நோக்கி பார்க்க முடியாது, உம்மை சார்ந்து இருக்க முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. உம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து காரியங்களை நீர் வாய்க்கப்படுவீராக கர்த்தாவே. உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. இந்த நேரங்களை மூடி வச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வளமை பலன் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.